சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் பெட்ரோல் பங்க் ஊழியரை பாக்சர் ஒருவர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட நாம் கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். எதற்காக இந்த தகராறு அங்கு நிகழ்ந்தது? என்ன நிலவரம்? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை ஈசிஆர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய தனியார் பெட்ரோல் நிலையத்துல நேற்றைய தினம் பெட்ரோல் போடுவதற்காக இளைஞர் ஒருவர் வந்திருக்கிறார். அவர் வரிசையில் நிற்காமல் நேரடியாக பெட்ரோல் போடுமாறு அங்கிருந்த பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். வரிசையில் வந்தால் பெட்ரோல் ஒழுங்காக போடப்படும் என அந்த பெட்ரோல் ஊழியர் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த பெட்ரோல் பங்க் ஊழியரை நான் ஒரு பெரிய பாக்ஸர் என கூறி முகத்திலேயே மாறி மாறி குத்தியுள்ளார். இதனால் அந்த ஊழியரும் திருப்பி அந்த பாக்ஸரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த பகுதியில், அதாவது அந்த பெட்ரோல் போடுவதற்காக வந்த வாடிக்கையாளர்கள் அவர்களை தடுக்க முயற்சி செய்த போது அவர்களையும் அந்த நபர் தாக்க முயற்சி செய்திருக்கிறார். பின்னர் சற்று நேரம் நின்றுவிட்டு மீண்டும் மற்றொரு ஊழியரையும் அதே நபர் தாக்கியிருக்கிறார். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் நீலாங்கரை பகுதியை சேர்ந்த ராகுல் என்பதும் பாக்ஸிங் பயிற்சி முடித்துவிட்டு வந்தபோது இந்த வாய்த்தகராறு ஏற்பட்டு இந்த பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் பங்க் மேலாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தொடர்ந்து இந்த விசாரணை ஈடுபட்டு வர சூழ்நிலையில தற்போது அவர் தாக்கும் அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.